பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 86 அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இந்த நாளிலும் ஜாதி ஜாதியாய், கோத்திரம் கோத்திரமாய் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு, கர்த்தருடைய நாளுக்கு நாம் வர வேண்டும். அவருடைய பாதத்திலே வர வேண்டும். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருடைய பாதத்திலே அவர் நமக்கு அருளுகிறபடியினால் அவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். இந்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே நம்முடைய சொந்த காரியங்களை நாம் செய்து கொண்டு இராமல் தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் செய்கிறவர்களாய், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய வஸ்திர தொங்கலினால் நிறைகிற ஆராதனை ஸ்தலத்திலே, அந்த பரிசுத்த சமூகத்திலே அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக என்று நாம் அவரை வாழ்த்த, அவரை கனப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தருள்வாராக. அவருடைய நாமத்தை எவ்வளவாய் நாம் துதித்து ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் அவருடைய நாமத்திலே இருக்கக்கூடிய சகல சமாதானமும் சகல ஜெயமும், நமக்காக யாவற்றையும் பார்த்து கொள்கிற அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரண ஆசீர்வாதத்தை, பூரண கிருபையை, பரிபூர்ண நன்மையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் யாவருக்கும் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் கொண்டு வருவதாக. ஆமேன். God bless you.